இப்போ லாஸ்டா நாங்க என்ன பாத்தீங்க? லாஸ்டா நம்ம டைமிங்ஸ பத்தி பார்த்தோம் உஸ்தாத். அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தீங்க உஸ்தாத். அதாவது நாங்க கம்ப்ளீட். இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்லாம் பாத்தீங்க அப்படியா? ஆமா ஆமா உஸ்தாத். இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சா சரி அப்படியா? எல்லாம் கம்ப்ளீட் உஸ்தாத். இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் கிளாஸ்க்கு போலாம். ஆமா சரி, ஓகே. உஸ்தாத். இப்ப நாங்க உங்களோட பகுதியில வந்து இப்ப நாங்க பொதுவான ஓதுறது தான் எங்கட பாட்டாகி போகுது அப்படிதானே? நாங்க எழுத்துக்கள் ஆமா உச்சரிக்கிறதாகவோ சொற்கள் சொற்களாக உச்சரிச்சு பழகுறதாகவோ எங்கட சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையான பகுதி வந்து பொதுவான நாங்க வசனங்களாக ஓதுறது என்ற பகுதி தான் தேவை. இதான் நாங்க உங்கள்ட்ட சமரியாக எடுத்த விஷயம். அந்த வகையில பொதுவான ஓதுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் தேவை. நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. இதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிஸ்ல தான் வரும். ஒவ்வொன்றா வரும். ஒன்று நாங்க சொல்லுவோம் அடையாளங்கள். பொதுவான ஓதுறதுக்கு அடையாளங்கள் தேவை. இரண்டாவது எழுத்துக்கள். எழுத்துக்களுக்கு தேவையானதான் அடையாளங்கள். எழுத்து நாங்க ஃபத்ஹா வச்சு உச்சரிச்சா அப்படி உச்சரிக்கிற ஒவ்வொரு அடையாளங்களுக்கும் நாங்க ஒவ்வொரு வித்தியாசமான உச்சரிப்புகளை நாங்க கொடுத்து போதும் ஏன்னா ஆகவே எழுத்துக்களும் உச்சரிப்புகளும் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் எங்களால சரியாக ஓதுவது கஷ்டமாய். அடையாளங்கள் இல்லாம எழுத்துக்கள் இருந்தா எழுத்துக்கள் மட்டும் வெறும் எழுத்துக்கள் மட்டும் இருந்தாலும் எங்களுக்கு ஓதுறது கஷ்டம். எழுத்துக்கள் எதுவுமே இல்லாம அடையாளம் மட்டும் இருந்தாலும் ஓதுறதுங்கிறது எங்களுக்கு சாத்தியமாகாது, கஷ்டமாக இருக்கும். ஆகவே இரண்டு முக்கியமானது. அதுல முதலாவது பகுதியை நாங்க பார்க்க போறோம். அது நாங்க முதலாவது பகுதியை பார்க்கிறோம். அடையாளங்கள் என்ற பகுதி. அடையாளங்கள் என்ற பகுதியை பார்க்கிறோம். எனக்கு ஒரு 1 minute டைம் எடுத்தாங்க. இது நான் சொல்லணுமாங்க உஸ்தாத்? இல்ல எனக்கு 1 minute டைம் எடுத்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் இருங்க. ஓகே உஸ்தாத். ஹாய். அஹ் இதுல இந்த அடையாளங்களோட பெயர்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பெயர்கள்ல இந்த அடையாளங்கள் உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்லுங்க பாப்போம். இந்த உங்களுக்கு தெரியும். இருக்கிற தெரியும் அப்படியா? ஆமா உஸ்தாத். இந்த பெயர்கள்ல தெரியும் தானே? வித்தியாசம் இல்லையே. பத்ஹத்துன், ஆமா தெரியும். ஐன், பத்தாவது. பத்ஹம் வந்து தெரியும் உஸ்தாத். தெரியும். அப்ப எங்களுக்கு மிச்சம் லேசான விஷயம். நாங்க இதுல ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் ஒன்று பண்ணிட்டு இந்த இந்த அடையாளங்கள் உங்களுக்கு எந்த அளவு தூரம் நீங்க இதை உள்வாங்கிக்கிறீங்கங்கிறத நாங்க ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். அண்ட் இதை விளங்கப்படுத்தல என்னால் ஆல்மோஸ்ட் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்ங்கிறதன் காரணமாக நான் இதை அவாய்ட் பண்றேன். இப்படி ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. இந்த சார்ட்ல அந்த அடையாளங்கள் இப்ப நான் உங்களுக்கு காட்டின அடையாளங்கள் ஒவ்வொன்றாக வரும். டிஸ்பிளேல வர நேரத்துல வர வர அதோட பெயர்களை நீங்க சொல்லி கொண்டு போகணும். ஹாய், பிஸ்மில்லா சொல்லுங்க பாப்போம் வேண்டாம். ஓகே உஸ்தாத். فتح فتح مد فتح فتحتين فتح كسرتين ضمتين شد சுக்கூன இதுக்கு ஸ்டாண்டிங் அலிஃப் தானே உஸ்தாத் சொல்லுவாங்க. இதுல அந்த ஸ்டாண்டிங் அலிப்ங்கிறது அடையாளம் இல்லை, அது எழுத்து. ஸ்டாண்டிங் அலிப்ன்னு சொன்னீங்க தானே, அலிப் எழுத்து அடையாளமா? ஓகே உஸ்தாத்.
ஆஹ் அலிப்ங்கிறது ஒரு லெட்டராக நாங்க யூஸ் பண்றதா அல்லது ஒரு சிம்பிளாக ஒரு அடையாளமாக யூஸ் பண்றதா இது அலிப். ஓகே உஸ்தாத். தான் அதில் உள்ள விஷயம். இதை நீங்க பழகும். ஹே, அதான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் கேட்டது. அப்போ நீங்க உங்களுக்கு தேவையான விஷயம் நினைக்கிறேன் இதுல. உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் ஓகே. ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் இதை நீங்க எப்படிதான் பழகிறீங்க அப்படியா? ஃபத்தஹா ஃபத்தஹத்தைன், கசரா கசரத்தைன், லம்மா ஃபத்ஹா லம்மத்தைன். நீங்க டோட்டலா இடைவெளிச்சு ஃபத்ஹாங்கிற ஒரு பேர் ஒன்று இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. இதுல அடிப்படை வந்து இதான் அடிப்படை. ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் இந்த பெயர் தான் இந்த பெயர்களினுடைய அடிப்படை. அதாவது இந்த ஓகே. உங்களோட சார்ட்ல போட்டிக்கிற இந்த ரெண்டையும் கொடுங்கோ. இது ரெண்டும் பொதுவானது. இது ரெண்டும் எங்களுக்கு பிரச்சனை வராது. இந்த 9 பாக்ஸ்ல இருக்கிறதுடையும் அடிப்படையானது வந்து ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்ற அந்த மூணு தான் என்னது அடிப்படையானது. சரிங்களா? ஓகே உஸ்தாத். இதில் இருந்துதான் அடுத்த பகுதி டைன். டைன் என்றது உருவாகி, அதாவது ஃபத்ஹாவானது இரட்டிப்பாகின்ற நேரத்துல, கஸ்ரத்துன் என்றது இரட்டிப்பாகிற சந்தர்ப்பத்துல, ரெண்டு கோடாக வருகின்ற நேரத்துல, லம்மத்துன் இரண்டு கோடுகள் வருகின்ற நேரம் பெயர் எப்படி மாறுது? லம்மத்தைன், ஃபத்ஹத்தைன் என்று மாறுது. அதே போல அடுத்த பகுதி ஃபத்ஹத்துன்னாக இருந்தது. ஒரு சரிவான கோடுல இருந்து நேரான கோடுக்கு மாறுகின்ற நேரத்துல இது ஸ்டாண்டிங் அலிஃப் அல்ல, இது வந்து ஃபத்ஹு மத்து. சரி, ஓகே உஸ்தாத். அலிஃப்ங்கிறதுக்கும் அடையாளங்களுக்கும் தொடர்பு இல்லை. அடையாளம்ங்கிறது வேற, எழுத்துக்கள்ங்கிறது வேற. ஆகவே இங்கு மத்து தான் முக்கியம். ஃபத்ஹு மத்து, கஸ்ஹு மத்து, லம்மு மத்து என்ற பெயர் இங்க வரும். இதல்லாம நாங்க சும்மா வெறும் ஃபத்ஹான்னு சொன்னோம் என்றால் அந்த ஃபத்ஹாங்கிறது மூணையும் சொல்லும். இது மூன்றினுடைய கொமனான பெயரும் ஃபத்ஹா தான். இங்கேயும் ஃபத்ஹாண்டு இருக்குது, இங்கேயும் ஃபத்ஹாண்டு இருக்குது, இதுலயும் ஃபத்ஹாண்டு இருக்குது. அப்ப நீங்க ஓகே உஸ்தாத். ஏதாவது ஒரு இடத்துல ஃபத்ஹாண்டு சொன்னீங்க என்றால் அது மூணுக்குமே பொதுவான பெயரா போயிடுது. ஒன்றுக்கு மாத்திரம் உரிய பெயர் அல்ல. அப்ப நாங்க குறிப்பாக ஒன்றை கேட்கிற நேரத்துல நீங்க ஃபத்ஹாண்டு ஆன்சர் பண்றது அது பெல. கஸ்ரா பாருங்க, ஓகே உஸ்தாத். மூணுலயும் கஸ்ரா இருக்குது, இங்கேயும் கஸ்ராண்டிக்குது, இந்த இடத்துலயும் கஸ்ராண்டிக்குது, இந்த இடத்துலயும் கஸ்ராண்டிக்குது. ஆகவே உங்கள்ட்ட கேள்வி கேட்கிற நேரத்துல கஸ்ரா கஸ்ரா இது கஸ்ரான்னு சொன்னீங்க என்றால் என்ன அர்த்தம்? இது மூணையும் சுட்டி காட்டும். ஆகவே உங்களோட ஆன்சர் குறிப்பாக ஒன்றை சுட்டி காட்டி. இப்ப ஃபத்ஹத்துன்ன கேட்கிற நேரம் நீங்க ஃபத்ஹான்னு சொல்ல முடியாது. கஸ்ரத்துன்ன கேட்கிற நேரம் கஸ்ரான்னு சொல்றது போல. இதான் ஓகே இதனுடைய உஸ்தாத். ஒழுங்கு. சரி, இப்ப நான் உங்களோட சார்ட்டுக்கு வருவோம். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்ல இப்ப இந்த வார சார்ட்ல உங்களுக்கு 21 பாக்ஸ் இருக்குது. இது ஒரு பிராக்டிஸ் பார்ட். இது இப்ப நான் உடனே கேட்டாலும் நீங்க பெரும்பாலும் திருப்பியும் உங்களோட பிழைகள் தான் கூடுதலாக வரும். நான் இதை என்ன விஷயம் என்று சொல்லித்தரேன். மொத்தம் 21 பாக்ஸ் இருக்கு. இந்த 21 பாக்ஸ்ல உங்களுக்கு 2 இடங்கள்ல நீங்க பிழை விடலாம், தவறு விடலாம். அது என்ன தவறு? எங்களோட சப்ஜெக்ட்ல தவறாக அடையாளப்படுத்துறது. நீங்க ஒண்ட லேட் ஆகினால் தவறு. அதாவது ஒரு பாக்ஸ் வருது பாரு, நான் சொல்லி காட்டுறேன். இப்ப இதுல பாருங்க, முதலாவது வாரது ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், லம்மு மத்து. இப்ப நீங்க லம்மு மத்துன்னு சொன்னா அது பிழை. ஓகே உஸ்தாத். டைமுக்கு சொல்லி டைமுக்கு சொல்லிக்கிறீங்க, ஒவ்வொன்றா வர நேரம் சொல்லிக்கிறீங்க, பட் அது பிழையா சொல்லிக்கிறீங்க. எனவே அதுவும் ஒரு தவறு. ஷத்து சுகூன் என்று சொல்லிட்டு நீங்க ஃபத்ஹ மத்துங்கிறத லேட் ஆகி இப்ப ஃபத்ஹ மத்துன்னு சொன்னாலும் அது பிழை. ஃபத்ஹ மத்துன்னு இப்ப சொன்னீங்கன்னா இது பிழை. ஏன்? நீங்க டூ டிலே, ஆகவே தாமதமாக உங்களோட பதில் வந்திருக்குது. இது இரண்டாவது தவறாக காணப்பட்ட விஷயம். மூணாவது, இப்ப வரத இது கஸ்ரு 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 மத்துன்னு சொல்லி 4 முறை ரிப்பீட் பண்ணி சொன்னீங்க என்றால் அதுவும் பிழை. சரியா? அப்படி ஓகே இல்லாம உஸ்தாத். கஸ்ராத்தை என்று நீங்க இடையில கெப் எடுத்து இழுத்து சொன்னாலும் அதுவும் தவறு. இப்ப இதுல என்ன விஷயம்? ஒரு அடையாளத்தை உங்களோட கண் பார்வை பார்த்ததோட உறுதியாக இது இதான் என்று நாங்க சரியாக சொல்றதுதான் இதுல உள்ள சரியா இருக்கிற விஷயம். நான் சொல்லி காட்டேன் பாருங்க, இது எப்படி சொல்லலாம் என்று சொல்லி பாக்ஸ் சொல்லி காட்டேன் பாருங்க. ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து.
மத்து ضم مد فتحة كسر مد فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضم مد سكون فتحة كسرتين ضمتين உங்களோட டிஸ்பிளேல உங்களோட கண்ணுக்கு விளங்குறதோட நீங்க செல்லை ஸ்டார்ட் பண்ணினா அதுல ஸ்பீடாக தேவையில்லை, அவசரப்பட்டு அடிச்சு ஓடி கொண்டு நாங்க சொல்ல தேவையில்லை, நிதானமாக மிகவும் அமைதியா. சரி, நான் ஒரு டைம் ஒன்று தரேன். இது சொல்ல இயலுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க திருப்பி ஒருக்கா. பிஸ்மில்லா சொல்லுங்க பாப்போம். ஓகே உஸ்தாத். ஃபதஹ் மத்து கஸ்ரத்தைன் வம்மத்தைன் ஷத்து ஷத்து சுக்கூன் ஃபதஹ் மத்து ஃபதஹ் லம்ம மத்து ஃபதஹத்துன் கஸ்ர் மத்து ஃபதஹத்தைன் فتحتين ضمة كسرة ضمة شد. பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. உங்களோட சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சு. நீங்க இதுல நீங்க ஹாஃப்ல நிக்கிறீங்க, அடுத்த ஹாஃப் வந்து முடிஞ்சு. நான் சொன்னதுக்குள்ள எல்லாத்துலயுமே நீங்க டிலே ஆகி இழுத்து இழுத்து செல்ற நேரம் அடுத்ததெல்லாம் ஓகே வந்து உஸ்தாத். முடிஞ்சு. சரி, ஓகே. இதுல உண்மையில் டைம் ஒன்று தேவை. நீங்க இப்பதான் நீங்க பழகுறீங்க. இந்த ரெக்கார்டிங்ல உங்களுக்கு இந்த சார்ட் எல்லாம் அப்படியோ சேவ் பண்ணப்படுது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மெத்தட் எல்லாம் சேவ் லைக்கும். நீங்க என்ன செய்யுங்கன்னால் கவனம் அந்த ரெக்கார்டை கேட்டுட்டு இந்த ரெக்கார்டிங்க சவுண்டை மினிமைஸ் பண்ணி போட்டு இந்த ரெக்கார்டை போட்டு இந்த ப்ராக்டிஸை நீங்க செஞ்சு பாருங்க. எது வரைக்கும் செய்யணும்? இப்ப நான் உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா தவறு என்று சொல்லிக்கிறேன் தானே, அந்த தவறு எல்லாம் கிளியராக இல்லாமல் போகின்ற வரைக்கும், கரெக்ஷன் ஆகுற நேரம் வரைக்கும் இந்த நீங்க ரிப்பீட் பண்ணி 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 சொல்லி சொல்லி பாருங்க. பாடமாக்க வேணாம், மனனம் செஞ்சு கொண்டு வர வேணாம். அது போல நீங்க பிராக்டிஸ் பண்ணி இதை முழுமையா சரியாக்கி கொண்டு பாடம் இன்ஷா அல்லாஹ் நல்லா இருக்கும். இதுல ஒழுங்குதான் அடுத்தடுத்து இது அடையாளங்கள் கிளியர் ஆகிற நேரத்துல தான் நாங்க ஓதுறதுக்குரிய அடுத்த பகுதி, எழுத்துக்களுக்குரிய பகுதியை நோக்கி நாங்க போவோம். நான் அப்படி விளங்கப்படுத்தின எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். பெரும்பாலும் இந்த பாட்டை எப்படி பார்க்கணும், இந்த பாட்டுல உள்ள விஷயங்கள் என்ன என்றதை நீங்க கட்டாயம் விளங்கி அதுக்கு பின்னால இந்த சார்ட்டை நீங்க பிளே பண்ணி கொண்டு நான் இதுல சொல்லி காட்டிக்கிறேன் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி அதையும் கேட்டுட்டு நீங்க இந்த சார்ட்டை ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகி கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா ஸ்டார்டிங் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்ஒர்க் வந்து இந்த சார்ட் தான் நீங்க ப்ரிப்பேர் ஆகி கொண்டு வரது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஓகே ஸ்டார்டிங் உஸ்தாத். நாங்க இந்த ஒர்க்கை நாங்க ஒருக்கா ரிவைஸ் பண்ணுவோம். பண்ணி உங்களை செக் பண்ணி பார்ப்போம். நீங்க ஓகே என்றால், அதாவது 21க்கு 19 ஓகே, 2 இடம் பை மிஸ்டேக் ஆகுது, நோ ப்ராப்ளம் என்று இருந்தால் நாங்க அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். அல்லது நாங்க அடுத்த கிளாஸ்லயும் இந்த சார்ட்டை நாங்க இன்னும் கொஞ்சம் தரவாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு இந்த இடத்துல இருந்து நான் உங்களை கொண்டு போக வேண்டி வரும். இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே உஸ்தாத் இன்ஷா அல்லாஹ்.